ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்கோம். டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து T2லேருந்து T1 போகிறோம். T2 பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து டேரெக்டாக வந்து டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். T1 வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் போகிற வழி இல்லையா? ஆமாம், கட்டாயம். ஆமாம். ஸோ இப்போ தமிழ்லேயே பேசிட்டு எப்படி நாங்கள் ஸ்ரீநகர் போகிறோம். ஆமாம், இங்கே வரும்போது கூட அவர் ரொம்ப நல்லவர் தான். அந்த டிக்கெட் கொடுத்தவர் தமிழில் சொன்ன உடனே புரிஞ்சுட்டு உடனே எங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாமே தமிழில் மட்டும்தான் பேசணும். சேலஞ்சு வெங்கடேசன் எனக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும். பேசுகிற ஹிந்தி நாங்கள் ஒத்துப்போம், மற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அமீர் வந்து எல்லா லாங்குவேஜ் பேசுவோம், அவங்க நல்லாவே தெரியும். ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ்னு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சோம்னா நமக்கு வாயில் ஒன்று தான் வரும், தமிழ் தமிழ் தமிழ். ஹிந்தி தெரியாத மக்கள் தான் நிறைய பேர் காஷ்மீருக்கு வருவீங்க. ஸோ அந்த டைமில் வந்து எப்படி தமிழில் மட்டும் வச்சு எப்படி சர்வை பண்ணுறது அப்படின்றது தான். ஓகே, நம்ம இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம்? இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா T10 போக போகிறோன்னே ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் பஸ் வந்துடும். ஸ்ரீநகர் வந்து ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் வந்து வீடியோ எடுக்கலாமா செக்யூரிட்டி கிளாஸ்னால அதெல்லாம் ஃப்ளைட்குள்ளே எடுத்தாச்சு. ஸ்ரீநகர் ஏர்போர்ட் வெளியில் போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ நம்ம குல்மார்க் மேலே போகிறோம். ஃபுல்லாக பேக்கப் பண்ணியாச்சு சார். ஒரு பனி உள்ளே போகாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது போது நினைக்கிறேன். மேலே போய் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றாங்க. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்க்கு மேலே போய் ஸ்கேட்டிங்கு என்னென்ன பண்ணுறாங்க. அதுவும் இந்த ரோப் ஒயர்லாம் கூட்டு போகிறாங்களாமா. எப்படி வரும்போது ஆள் என்னென்ன ஆகும் தெரியல. மேலே போய் பார்ப்போம், முடிச்சுட்டு வந்து பார்க்குறோம். பார்க்கலாம் அந்த வண்டி முழுசா. நம்ம இந்த வண்டி பேர் என்ன? இந்த வண்டி பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லெட்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து இழுத்துட்டு போறாங்க. ஆமா, ஆனா உண்மையிலே பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். ஆமா, இப்போ ஸ்லெட்ச்ல போறோம். இப்போ வர இடம் பேர் த்ரில்லிங்கா இருக்கும். இப்போ எப்படி போகுது பாருங்க. இந்த மாதிரி என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இது எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒரு புதிய ஒரு உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்கு எனக்கு.